ஸ்ரீ வாசுதேவ மாஹாத்மியம் 6ஆம் அத்தியாயம் தீர்த்த அத்தியாயம். புனித இடங்கள் குறித்த அத்தியாயம். பராச்சாரியார் கூறினார், சூதரே, சிறப்பு மிக்கவரே, ஸ்ருதிக்கு புனிதத்தில் ஒப்பிடக்கூடிய கதையை கேளுங்கள். இது இதயத்தில் தக்க வைக்கப்பட்டால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் அனைத்து இலக்குகளையும் அடைய உதவுகிறது. அதன் பிறகு முனிவர் தனது மனைவியுடன் சேர்ந்து ஸ்ரீஹரியின் தரிசனத்திலிருந்து எழும் அமிர்த ஆனந்த நீரோட்டத்துடன் புனித நதியில் மூழ்கினார். அவர் மிக உயர்ந்த மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் பெற்றார். தூய மனதுடைய சூதரே, தாங்கள் யாக குழியின் புனித குழியிலிருந்து பிறந்தீர்கள். பண்டைய புராணங்களை அறிந்தவர்கள் கூறும் ஒரு சொல்லை கேளுங்கள். நல்லவர்களின் உள்ளத்தில் மற்றவர்களுக்கு உதவும் தீவிர உணர்வு எப்போதும் விழித்திருந்தால் அவர்களின் அனைத்து துன்பங்களும் அழிந்து ஒவ்வொரு அடியிலும் செல்வம் பெருகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பெறப்படுவது கடுமையான தவங்களால் பெற முடியாது. புனித மற்றும் புனித நீர் மற்றும் தூய்மை பெற முடியாது. அந்த நன்மையை ஏராளமான தானங்கள் மூலம் பெற முடியாது. மற்றவர்களுக்கு உதவுவதன் விளைவாக ஏற்படும் பக்தியையும் பரிசுகள் போன்றவற்றிலிருந்து பிறக்கும் பக்தியையும் பிரம்மா ஒரே தராசில் ஒன்றாக எடை போட்டார். முந்தையது மிகவும் கனமானது. வாய்மொழி விவாதங்களின் வலையமைப்பை ஆராய்ந்த பிறகு இதுதான் முடிவிற்கு வந்தது. மற்றவர்களுக்கு உதவுவதை விட பெரிய பக்தி இல்லை. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை விட பெரிய பாவம் இல்லை. தெய்வங்களுக்கு உதவுவதில் ஆர்வமுள்ள அகஸ்திய முனிவரால் உதாரணம் காட்டப்படுகிறது. காசியை பிரிந்து இவ்வளவு தூரம் எங்கே பிறக்கிறது? ஸ்ரீஹரியின் முகத்தில் இவ்வளவு நல்ல பார்வை எங்கே? வாழ்க்கையும் பல்வேறு வகையான செல்வங்களும் யானையின் செவிகளின் நுனியை போலே நிலையற்றவை. எனவே ஒரு கற்றறிந்த மனிதன் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான். எதிலும் அடக்கப்படாமல், அதாவது இன்னும் பெரியதாக ஒரு மனிதன் மிகவும் உற்சாகம் அடைகிறான் என்ற லக்ஷ்மியின் பெயரை உச்சரிப்பதன் மூலம் அவன் தனது அனைத்து நோக்கங்களையும் அடைந்ததாக முனிவர் உணர்ந்தார். அவர் முன்னேறி செல்லும் போது திரிபுராவின் வதம் செய்த சிவபெருமான் நேரடியாக இருந்த தூரத்திலிருந்து ஸ்ரீசைலரை சாதாரணமாக கண்டார். அந்த முனிவர் தனது மனைவியிடம் மகிழ்ச்சியான மனதுடன் கூறினார், என் அன்பானவளே, இங்கே தனியாக நிற்கும்போது ஸ்ரீசைலத்தின் மிகவும் அற்புதமான சிகரத்தை காண்கிறாய். அது மகிமை வாய்ந்தது. அதை உணர்ந்தால் ஆண்கள் இந்த உலகில் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். இந்த மலையின் பரப்பளவு 84 யோஜனை. இது முழுவதும் லிங்கங்களால் நிறைந்திருப்பதால் ஒருவர் அதை சுற்றி வர வேண்டும். அன்னை லோபாமுத்ரா கூறினார், என் எஜமானரும் அனுமதித்தால் நான் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். தனது எஜமானரின் அனுமதியை பெறுவதற்கு முன்பு பேசும் ஒரு பெண் வீழ்ந்து போகிறாள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பெண்ணே, நீ என்ன கூற விரும்புகிறாய்? அதை தயக்கமின்றி கூறுவாய். உண்மையில் உன்னை போன்ற பெண்களின் எந்த கூற்றும் கணவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாது. பின்னர் பக்தியுள்ள பெண்மணி முனிவரை வணங்கி அனைவரின் நலனுக்காகவும் தனது சொந்த சந்தேகங்களை நீக்கவும் கேட்டார். அன்னை லோபாமுத்ரா கூறினார், தாங்கள் கூறுகிறீர்கள் ஸ்ரீசைலத்தின் சிகரத்தை பார்ப்பதன் மூலம் ஒருவருக்கு மறுபிறப்பு இல்லை என்பது. இது உண்மையென்றால் காசியை ஏன் நீங்களும் மற்றவர்களும் தேடுகிறீர்கள்? அகஸ்திய மாமுனிவர் கூறினார், அழகிய பெண்ணே, கேட்பாயாக. தூய பெண்ணே, தாம் கேட்பது உண்மைதான். இது பல சந்தர்ப்பங்களில் முனிவர்களால் உண்மையை தேடுபவர்களால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முக்தியை தரும் பல புனித தலங்கள் உள்ளன. அதை பற்றியும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நான் அவற்றை தங்களுக்கு கூறுவேன். சிறிது நேரம் கவனத்துடன் கேளுங்கள். முதன்மையானதும் முக்கியமானதும் பிரயாகை என்ற தீர்த்தங்களின் புகழ்பெற்ற மன்னர் தீர்த்த அரசராவார். இது அனைத்து புண்ணிய திருத்தலங்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு உகந்தது. மற்ற புனித திருத்தலங்கள் அவற்றை நாடுபவர்களின் பாவங்களுக்கு ஆளாகின்றன. அந்த பாவங்களை துடைக்க அவர்கள் பிரயாகையை நாட வேண்டும். இது பக்தி, அன்பு, செல்வம் மற்றும் முக்தியை அளிக்கிறது. மற்றவை நைமிசாரண்யம், குருக்ஷேத்திரம், கங்கா துவாரம், அவந்திகா, அயோத்தி, மதுராம், துவாரகை மற்றும் அமராவதி. சரஸ்வதி நதியும் சிந்து நதியும் கடலில் சேரும் இடம். கங்கை மற்றும் கடல் காம்பஞ்சி ஆகியன சந்திக்கும் இடம்.
சப்த கோதாவரி, காலஞ்சரா, பிரபாச, பத்ரிகாஷ்ரம், மகாலயா, ஓங்கார க்ஷேத்திரம், அமரகண்டகா, ஜெகநாதபுரி இது விஷ்ணு சன்னதிகளில் மிகவும் சிறந்ததாகவும், பிருகுதுங்க நேபாளத்தில் உள்ள புஷ்கர, ஸ்ரீபர்வத மற்றும் புனித தலங்கள் மற்றும் தார தீர்த்தம். என் அன்பானவரே, உண்மை போன்ற மன புனித தலங்கள் கொஞ்சம் உள்ளன. இவையும் ரட்சிப்பை வழங்குபவை. இந்த விஷயத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. புனித தலங்கள் காய தீர்த்தர் என்று அழைக்கப்படும் பித்ருக்களுக்கு மானேயர்கள் முக்தி அளிக்கிறார். அவர்களின் மகன்களும் தாத்தாக்களுக்கு கடன்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். தாத்தாக்கள் என்பவர் தந்தையின் தந்தையாவார். சதர்மினி கூறினார். குறிப்பு: சதர்மினி புண்ணிய நடைமுறைகளில் பங்குதாரர், மனைவி, அதாவது அன்னை லோபாமுத்ராவை குறிக்கிறது. மிகவும் புத்திசாலி. மன புனித தலங்கள் என்று அழைக்கப்படும் இந்த புனித திருத்தலங்கள், அந்த புனித திருத்தலங்கள் எவை? அவற்றை தாங்கள் கூற வேண்டும். அகஸ்திய மாமுனிவர் கூறினார்: பாவமற்ற பெண்ணே, மன புனித தலங்களை நான் பட்டியலிடும் போது கேளுங்கள். அவற்றில் புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் மிகப்பெரிய இலக்கை அடைகிறான். உண்மை ஒரு தீர்த்தம், புனித இடம், சகிப்புத்தன்மை ஒரு தீர்த்தம், புலன் மற்றும் செயல் உறுப்புகளை கட்டுப்படுத்துவது ஒரு தீர்த்தம், அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை ஒரு தீர்த்தம், நேர்மை ஒரு தீர்த்தம், மத கொடை என்பது ஒரு தீர்த்தம், சுய கட்டுப்பாடு என்பது ஒரு தீர்த்தம், மன நிறைவு என்பது ஒரு தீர்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரம்மச்சரியம் என்பது ஒரு மிகப்பெரிய தீர்த்தம், இனிமையான வார்த்தைகளை பேசுவது ஒரு தீர்த்தம், அறிவு என்பது ஒரு தீர்த்தம், தைரியம் அதாவது மன உறுதி என்பது ஒரு தீர்த்தம், தவம் என்பது ஒரு தீர்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. மனதின் முழுமையான தூய்மை அனைத்து புனித தீர்த்தங்களிலும் புனிதமானது. புனித நீரால் சுத்தம் செய்வது என்பது உடலை தண்ணீரில் நனைப்பது மட்டுமல்ல. மன கட்டுப்பாட்டின் சுத்திகரிப்பு. நீராடல் உள்ளவரை உண்மையில் தனது புனித நீராடலை பெற்றவர். அவர் உண்மையில் சுத்தமானவர். அவர் மனதின் அனைத்து அசுத்தங்களையும் நீக்கிவிட்டார். பேராசை கொண்டவர், அவதூறு செய்பவர், கொடூரமானவர், நயவஞ்சகர் மற்றும் காமவெறி பிடித்தவர். அவர் அனைத்து புனித நீர்நிலைகளிலும் மூழ்கினாலும் பாவம் மற்றும் அழுக்கு. உடல் அழுக்குகளை அகற்றுவதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் அசுத்தங்களிலிருந்து விடுபடுவதில்லை. மன அழுக்குகள் துடைக்கப்பட்டால் ஒருவர் உள்நாட்டில் தூய்மையாகிறார். நீர்வாழ் உயிரினங்கள் தண்ணீரில் பிறந்து இறக்கின்றன. ஆனால் அவற்றின் மன அசுத்தங்கள் சுத்தம் செய்யப்படாததால் அவை சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. புலன் சார்ந்த பொருள்களில் அதிகப்படியான பற்று மன அசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றுடன் பற்றின்மை அசுத்தங்களிலிருந்து விடுதலை என்று குறிப்பிடப்படுகிறது. உள்ளிருக்கும் மனம் மாசுபட்டிருந்தால் அது புனித நீரில் புனித நீராடுவதன் மூலம் சுத்திகரிக்கப்படாது. அது நூற்றுக்கணக்கான முறை தண்ணீரால் சுத்தம் செய்யப்பட்ட கல் பானையை போல தூய்மையற்றது. மன விருப்பம் தூய்மையாக இல்லாவிட்டால் இவை அனைத்தும், அதாவது தாராளமான கொடைகள், தியாகம், தவம், தூய்மை, யாத்திரை மற்றும் கற்றல் ஆகியவை தீர்த்தமற்றவை. தனது புலன்கள் மற்றும் செயல் உறுப்புகள் அனைத்தையும் அடக்கிய ஒரு மனிதன் எங்கெல்லாம் வாழ்கிறானோ அங்கே அவனுக்கு குருக்ஷேத்திரம், நைமிஷம், புஷ்கரம் போன்ற புனித இடங்கள் உள்ளன. பரிபூரண அறிவால் சுத்திகரிக்கப்பட்ட தியானம் செய்யும் பற்று மற்றும் வெறுப்பு என்ற அழுக்குகளை நீக்கும் மன புனித தலத்தில் நீராடுபவரை மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். மன புனித தலங்களில் இந்த பண்புகள் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளன. உன்னத பெண்மணியே, உலக புனித திருத்தலங்களுக்கு புனிதத்தை கொண்டு வரும் காரணத்தை கேளுங்கள். உடலின் சில சிறந்த பாகங்கள் மிகவும் புனிதமானதாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுவது போல பூமியின் சில பகுதிகளும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன. புனித தலங்களின் தகுதி நிலம், நீர் மற்றும் நெருப்பின் மர்மமான செல்வாக்கின் விளைவாகவும் முனிவர்களால் ஆதரிக்கப்பட்டு புனிதமாக என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விளைவாகவும் கருதப்படுகிறது. எனவே உலக புனித திருத்தலங்கள் மற்றும் மன புனித தலங்கள் இரண்டிலும் புனித நீராடுபவன் மிகப்பெரிய இலக்கை அடைகிறான். 3 இரவுகள் முழுவதும் விரதம் இருக்காமல் இருப்பதாலும், புனித தலங்களை நாடாமல் இருப்பதாலும், தங்கம் மற்றும் பசுக்களை தானம் செய்யாமல் இருப்பதாலும் ஒரு மனிதன் ஏழையாகிறான். புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் கிடைக்கும் பலனை தாராளமான பண பரிசுகளுடன் சேர்த்து அக்னிஷ்டோமம் உள்ளிட்ட புனித யாகங்களை செய்வதன் மூலம் பெற முடியாது.
கரங்கள், பாதங்கள் மற்றும் மனம் நன்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் கல்வி, தவம் மற்றும் நற்பெயர் உள்ளவர் ஒரு புனித தலத்தின் பலனை அனுபவிக்கிறார். பணப்பரிசுகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்ப்பவன், தனக்கு கிடைக்கும் எதையும் கொண்டு திருப்தி அடைபவன், அகங்கார போக்குகள் இல்லாதவன் புனித தலங்களுக்கு யாத்திரை செய்வதன் பலனை அனுபவிக்கிறான். மத பாசாங்கு இல்லாதவன், ஒருபோதும் பரிசுத்தமற்ற செயல்களை மேற்கொள்ளாதவன், மிக குறைந்த அளவுகளில் மட்டுமே உண்பவன், புலன் மற்றும் செயல் உறுப்புகளை வென்றவன், பாச பற்றுகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவன் புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதன் பலனை அனுபவிக்கிறான். கோபம் இல்லாதவன், அறிவு மாசுபாடு இல்லாதவன், வார்த்தைகளில் எப்போதும் உண்மை உள்ளவன், புனித விரதங்கள் மற்றும் அனுசரிப்புகளை கண்டிப்பாக கடைபிடிப்பவன், அனைத்து உயிரினங்களையும் தன்னை போலவே சமமாக கருதுபவன் புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதன் பலனை அனுபவிக்கிறான். எது நீதியானது, எது நீதியற்றது என்பதை புரிந்து கொண்டு புனித தலங்களுக்கு சென்றால் நேர்மை, முழு நம்பிக்கை, மன தைரியம் மற்றும் செறிவு இருந்தால் பாவங்களை செய்தாலும் அவன் தூய்மையானவன் ஆகிறான். மேலும் புனித சடங்குகளை தொடர்ந்து செய்பவனாக இன்னும் தூய்மையானவன் ஆகிறான். அவன் மிருகமாக மறுபிறவி எடுக்கவில்லை. அவன் துக்ககரமான இடங்களில் பிறப்பதில்லை. அவன் ஒருபோதும் துன்பகரமானவனாக மாறுவதில்லை. அவன் சொர்க்கத்தை அடைகிறான். முக்திக்கான வழிகளை பெறுகிறான். நம்பிக்கை இல்லாதவர், பாவமுள்ள ஆன்மா, நாத்திகர், தொடர்ந்து சந்தேகத்தில் இருப்பவர் மற்றும் அதிக பகுத்தறிவாதி, இந்த 5 பேரும் புனித திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்த பலனை ஒருபோதும் அடைய மாட்டார்கள். விதிகளின்படி புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்பவர்கள் ஒன்றுக்கொன்று எதிரான அனைத்து ஜோடிகளையும், துன்பம், இன்பம் போன்றவை பொறுமையாக சகித்து கொள்பவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள். யாத்திரை மேற்கொள்ள விரும்புபவர் ஆரம்பத்தில் இல்லத்தில் விரதமிருந்தால் பின்னர் அவர் தனது திறனுக்கு ஏற்ப கணேசனை, பிடரி, பிராமணர்களை, புனித மனிதர்களை வணங்கி மதிக்க வேண்டும். விரதத்தை முடித்து உணவு உட்கொண்ட பிறகு அவர் மகிழ்ச்சியுடன் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். திரும்பிய பிறகு அவர் பிடரியை வணங்க வேண்டும். பின்னர் அவர் குறிப்பிட்டுள்ளபடி நன்மைகளை பெறுவார். புனித தலங்களில் பிராமணர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது. உணவு தேடி வருபவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பிடரிகளுக்கு பந்துக்களை வழங்குவது. சக்து பார்லி மாவிலிருந்து தயாரிக்கப்பட்டது. கேம் அரிசி, பார்லி மற்றும் வேக வைத்த பருப்பு அல்லது பால் புட்டு வடிவத்தில் இருக்க வேண்டும். ஞானிகள் கடைபிடித்தபடி எண்ணெய், பின்னாக்கு மற்றும் வெல்லம் மூலம் சிரார்த்தம் செய்யப்பட வேண்டும். அர்க்யா மற்றும் ஆவாகனம், பிரார்த்தனை மற்றும் வரவேற்பு ஆகியவற்றை தவிர்க்கலாம். சரியான நேரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டால் சிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் தாமதமின்றி செய்யப்பட வேண்டும். நடுவில் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. யாராவது ஒரு புனித இடத்தை வேறு ஏதேனும் கடமை அல்லது வேலையில் இருக்கும்போது சாதாரணமாக அடைந்து புனித நீராடினால் அவர் ஸ்நானத்தின் பலனை பெறலாம். ஆனால் புனித யாத்திரையின் பலனை பெற இயலாது. புனித இடத்தில் பாவம் செய்பவர்களின் பாவம் அடக்கப்படும். நம்பிக்கை கொண்ட மனிதர்களின் விஷயத்தில் புனித ஸ்தலமானது குறிப்பிடப்பட்ட பலனை அளிக்கும். மற்றவர்களுக்காக ஒரு புனித ஸ்தலத்திற்கு செல்பவர் 16இல் ஒரு பங்கை பெறுகிறார். அங்கு சாதாரணமாக செல்பவர் புண்ணியத்தில் பாதியை பெறுகிறார். ஒரு யாத்ரீகர் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்களின் உருவப்படத்தை உருவாக்கி புனித நீரில் புனித நீராட வேண்டும். யாருக்காக இந்த புனித நீராடப்படுகிறாரோ அவர் 8இல் ஒரு பங்கை பெறுவார். புனித விரதம் ஒரு புனித தலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். தலையில் உள்ள முடிகளை இறக்க வேண்டும், ஏனெனில் இதனால் தலையின் பாவங்கள் மறைந்துவிடும். புனித தலத்திற்கு வருவதற்கு முந்தைய நாளில் விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும். வருகை தரும் நாளில் அவர் சிரார்த்த சடங்கை செய்ய வேண்டும். புனித தலங்களை எண்ணும் போது துணை செயல்களும் என்னால் உங்களுக்கு கூறப்பட்டன. இது சொர்க்கத்தை அடைவதற்கும் முக்திக்கான வழிமுறையாகவும் இருக்கும். இந்த 7 நகரங்களும் இங்கே முக்தியை அருளுகின்றன. காசி, காந்தி, காஞ்சி, மாயா, அயோத்தியா, துவாராபதி, மதுரா மற்றும் அவந்திகா. முழு ஸ்ரீசைலம் 84 யோஜனைகள் வரை பரவியுள்ள பகுதி முக்தியை அருள்கிறது. கேதாரம் அதைவிட உயர்ந்தது. பிரயாகம் ஸ்ரீசைலம் மற்றும் கேதாரத்தை விட சிறந்த முக்தியை அருளுகிறது.
புனித தலங்களில் முதன்மையான பிரயாகையை அபிமுக்தன் மிஞ்சுகிறது. சந்தேகத்திற்கு இடமின்றி அபிமுக்தத்தைப் போல வேறு எங்கும் முக்தியை பெற இயலாது. முக்தியின் பிற புனித தலங்கள் காசியை அணுகக்கூடியதாக ஆக்குகின்றன. காசியை அடைந்த பிறகும் ஒருவர் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்படாவிட்டால் அவர் மில்லியன் கணக்கான பிற புண்ணிய தலங்களுக்கு சென்றாலும் முக்தியை பெற இயலாது. இந்த சூழலில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உதவியாளர்களால் ஒரு பிராமண சிவசர்மனுக்கு விவரிக்கப்பட்ட ஒரு பண்டைய புராண கதையை நான் குறிப்பிடுவேன். இந்த தீர்த்த அத்தியாயத்தை நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனதுடன் கேட்டு நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட பிராமணர்களுக்கும் பக்தி நடைமுறைகளில் மூழ்கியிருக்கும் கிராத்திரியர்களுக்கும் நல்லவர்களின் பாதையில் செல்லும் வைஷ்யர்களுக்கும் பிராமணர்களுக்கு அர்ப்பணிப்புள்ள சூத்திரர்களுக்கும் அதை சொல்வதன் மூலம் ஒரு பிராமணர் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். 6ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.